நேற்று நைட்டெல்லாம் எங்கள் ஊரில் சரியான இடியும் மின்னலும் மழைங்க. மின்னல் எப்படி மின்னது பார்த்தீங்களா? வீடியோவில் இப்படி தெரியுது. எங்கள் வீட்டுக்கு வடக்காலையெல்லாம் இடி விழுந்து அங்கே எந்த எலக்ட்ரிக் பொருட்களுமே யூஸ் ஆக மாட்டேங்குதுங்க. அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. நைட்டெல்லாம் ஃபுல்லாகவே கரண்ட் இல்லைங்க. சரியான மழை நைட்டு ஃபுல்லாகவே. நைட்டெலாம் கரண்ட் இல்லாததுனால நைட்டு அரிசியே ஊற வைக்கலைங்க மாவாட்டுருக்கு. சரி காலையில் ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுங்க. காலையில் ஊற வைக்கும் போது கரண்ட் இல்லை, வருமா என்னன்னே தெரியல. சரி ஊற வச்சு பார்க்கலான்னு ஊற வச்சுங்க. ஆடெல்லாம் பிடிச்சி வெளியே கட்டலான்னு போனேங்க. ஆடும் கூடி வெளியே வர மாட்டேங்குது. அந்தளவுக்கு குளிர் ஓதமாக இருக்குதுங்க. சரி என்ன பண்ணுறது, பிடிச்சி வெளியே கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்து தான் நானே பிடிச்சி வெளியே வெயில் அடிக்கும் போதெல்லாம் நேரத்தில் வந்து கட்ட மாட்டா. இன்னைக்கு இவ்வளோ குளிராக இருக்குது, வெளியே பிடிச்சி கட்டுறாளா அப்படின்னு சொல்லி ஆடு நினைக்க மாட்டேங்குதுங்க. அதுதான் வெளியவே வர மாட்டேங்குது. அப்புறம் சரி நாட்டையும் பிடிச்சி கட்டிட்டு நம்மளும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சுங்க. சரி சூடாக ஏதாச்சும் குடிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு குவாலிட்டியெல்லாம் பிடிக்காதுங்க. அப்புறம் மல்லி, இஞ்சி, பனங்கற்கண்டு கொஞ்சம், அப்புறம் சுக்கு கருப்பட்டி இதெல்லாம் போட்டுங்க கிட்டலேயே வச்சு விட்டுங்க. டீயும் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சூடாக ஒரு டீ குடிச்சிட்டு பாப்பா பசிக்குதுன்னு சொன்னான்னு சொல்லி சப்பாத்தி சுட்டு வந்தேங்க. சப்பாத்தி சுட்டுட்டு வந்துட்டு சாப்பிடு, நீ ஏன் சாப்பிடுவாப்பான்னு சொன்னாங்க. அதுக்காக வேணும் சொல்லுங்க கேளுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நிற்காமையே ஓடிட்டாளுங்க. அப்புறம் சரின்னு கூப்பிட்டு ஊட்டிட்டு துணி மணிக்கலான்னு மடிச்சிட்டு இருந்தேங்க. இதுக்குள்ளே கடைக்கு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு போனேங்க. பார்த்தா பாப்பா. காசுங்க? காசு இல்லை. காசு கொடுங்க. சரி அவளுக்கு ஒரு டைரி மில்க் கொடுத்துட்டு வாட்டர் பலூன் கிடையான்னு சொல்லி தண்ணி குடிச்சு விளையாண்டுட்டு இருந்தானுங்க. ஃபஸ்ட் டைம் போட்டப்போ உடையில, செகண்ட் டைம் போட்டப்போ நல்லா உடஞ்சிருச்சுங்க. அவளுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. கை தட்டி சிரிச்சுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து மாவாட்டலாம், இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுங்க. அதனால் கரண்ட் வந்துச்சு, மாவு போட்டாச்சு. உளுந்து வந்து எடுக்க மிஷின் வந்துச்சு. உளுந்துட்டு நம்மளும் ரெடியாகி ஆட்டோவில் தான் கிளம்புங்க. ஊருக்காரங்க சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்குறேங்க. போயிட்டு பிரியாணி போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பாப்பா ரோஜா பக்கம் வேணும்னு சொல்லி கடன்னு ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அவளே ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்புறம் கிளம்பி வந்தாச்சு.